எல்லோருக்கும் வணக்கம். ஷேர் மார்க்கெட் 3 நாள் லீவ் விட்டு போயிட்டாங்க. அதனால் அங்கே சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது இல்லை. இந்த சமயத்தில் தான் சொந்த தொழில் செய்கிறவங்கள பற்றி நம்ம நினச்சி பார்க்குறோம். சீக்கிரம் பணக்காரர் ஆயிராங்க. எப்படின்னு பார்த்தா அவங்க காலையில் 4 மணிக்கு கூட எந்திரிச்சு வேலை பார்க்கலாம், அல்லது நைட்டு 12 மணி வரைக்கும் வேலை பார்க்கலாம். அவங்களுக்கு ஆஃபீஸ் டைமிங் அப்படின்றது கிடையாது. நீங்கள் என்னதான் முக்கி 9 to 5 அப்படின்றது முடிஞ்சு நைட்டு 10 மணி வரைக்கும் வேலை பார்த்தாலும் உங்களுக்கு என்ன ஓவர் டைம் போட்டால் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க? மேபி சில கம்பெனிஸில் கொடுப்பாங்க, பெரும்பாலான கம்பெனியில் கிடைக்கிறது கஷ்டம். ஒரு டீயாவது வாங்கி கொடுங்கன்னா அதுக்கு அங்கே வாய்ப்பு இருக்காது. நம்ம தான் அந்த மேனேஜருக்கே டீ வாங்கி கொடுக்குற நிலமையில் இருக்கும். இந்த சமயத்தில் ஷேர் மார்க்கெட்டில் எப்படியெல்லாம் சம்பாதிக்கலாம் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம் பேசுகிறோம். இது ஷேர் மார்க்கெட்டில் புதுசாக வரவங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். ஷேர் மார்க்கெட்டில் ஈக்விட்டி வழியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், அல்லது ட்ரேடிங் பண்ணலாம், ஆப்ஷன்ஸ் பண்ணலாம், ஃபியூச்சர்ஸ் பண்ணலாம்னு பல வழிகள் இருந்தாலும் புதுசாக உள்ள வரவங்களுக்கு எது ஒரு பெஸ்ட் மெத்தட்? இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஜீரோதால அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன். இந்த மாதிரி சைடில் வாட்ச் லிஸ்ட்டில் நீங்கள் என்னென்ன ஷேர் வாங்கலாம் விற்கலாம் அப்படின்றத நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்க முடியும். அப்போ எந்த ஷேர் எப்படி வாங்கலாம் அப்படின்ற சமயத்தில் முதல்ல எந்த ஷேரை வாங்கலாம்னா, புதுசாக வர்றவங்க இந்த நிஃப்டி 50 இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய 50 ஷேர்களை மட்டும்தான் கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஏன்னா இந்த 50 ஷேர்களும் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து சூஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. சில செக்டர்லேருந்து இதெல்லாம் நல்லா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சில செக்டரில் இருக்கக்கூடிய பங்குகளை சூஸ் பண்ணி இந்த ஸ்டாக்கெல்லாம் அழிஞ்சு போயிடாது அப்படின்ற ஒரு கணக்கில் எடுத்து வச்சுருக்காங்க. இந்த ஏபிசிடி தரவரிசையில் அடிக்கிட்டே வரும்பொழுது இந்த ஏஷியன் பெயிண்ட் அப்படின்ற ஷேர் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த ஏஷியன் பெயிண்ட் ஷேர் என்ன சொல்லுது? இதை வாங்கலாமா விற்கலாமா அப்படின்னு யோசிக்க போகையில், சரி இந்த ஏஷியன் பெயிண்ட் வாங்கலாமா விற்கலாமா அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. நம்ம என்ன பண்ணலாம்? இப்படி சார்ட்டை லோட் பண்ணலாம். அப்படி சார்ட் லோட் பண்ணும்போது அவன் எந்த ஒரு டேட்டாவோட வேணாலும் லோட் ஆகலாம். 1 டேல லோட் ஆகலாம், அல்லது 30 மினிட்ஸில் லோட் ஆகலாம். எப்படி பார்த்தாலும் நம்ம ஒரு ஷேர் அப்படின்றத நம்ம செலெக்ஷன் பண்ணிடுறோம். என்எஸ்சி இந்தியா அப்படின்ற வெப்சைட்லேருந்து நிஃப்டி 50 இண்டெக்ஸ்லேருந்து ஏதாவது ஒரு ஸ்டாக்கை நம்ம தெரிஞ்ச ஸ்டாக்கை சூஸ் பண்ணிடுறோம். அப்படி அந்த ஸ்டாக்கினுடைய சார்ட்டை நம்ம லோட் பண்ணும்பொழுது அவன் ஏதாவது ஒரு மேனிக்கு வந்து விழுவான். நான் இந்த சார்ட்டில் என்ன பண்ணியிருக்கேன்னா 1 டே டைம் ஃப்ரேம் அப்படின்றத நான் லோட் பண்ணியிருக்கேன். அது போக இந்த மூவிங் ஆவரேஜில் வந்து 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ் இஎம்ஏ அப்படின்றத செட் பண்ணியிருக்கேன். அப்போ அது செட் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா, இதுதான் அந்த 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ். 50 நாள் கூடி இந்த ஷேர் என்ன ஆகுது அப்படின்றதான். ஸோ அப்போ அந்த கடைசி 50 நாளை எடுத்து கணக்கு பண்ணி பார்க்கல அவன் கொஞ்சம் வீக்காக தான் இருக்கான் ஏஷியன் பெயிண்ட். அப்போ இவங்கிட்ட மொமெண்டமே இல்லை, இவன்கிட்ட ஒரு உணர்ச்சியே இல்லை, மேலே போவான் அப்படின்ற ஒரு ஏவரேஜாகவே எந்த எண்ணமும் இல்லை. திடீர்னு நாளைக்கு இது ஏதாவது ஒரு நல்ல நியூஸ் வருது, இவன்கிட்ட பெரிய ஆர்டர் கிடைச்சிருச்சு, அல்லது இவனுடைய ஆப்போசிட் பார்ட்டியினுடைய குடோனில் திடீர்னு தீப்பிடிச்சிக்கு இது எரிஞ்சிச்சுன்னு ஏதாவது ஒரு நியூஸ் வருதுன்னு வச்சிங்களேன். அப்போ வந்து இந்த ஸ்டாக் திடீர்னு மேலே ஏறும்பொழுது அப்போ அவனுடைய 50 நாள் ஏவரேஜ் எடுத்து பார்க்கும்பொழுது சரி ஓகே நல்லா இருக்கான் அப்படின்ற மாதிரி மாறும். ஸோ ஒரு மொமெண்டம் அப்படின்றதுக்கு ஒரு சார்ட் போட்டுட்டு, அதே மாதிரி அவங்ககிட்ட ஸ்ட்ரென்த் என்ன, அந்த ஷேர்னுடைய ப்ரைஸில் வந்து ஸ்ட்ரென்த் இருக்கா, தொடர்ந்து மேல் நோக்கி போகிறக்கோ அல்லது கீழ் நோக்கி போகிறக்கோ ஸ்ட்ரென்த் இருக்கா அப்படின்னு பார்க்குறக்கு நம்ம ஆர்எஸ்ஐ அப்படின்றத லோட் பண்ணுறோம். ஸோ அந்த ஆர்எஸ்ஐயில் வந்து 60க்கு மேலே இருந்தால் அதில் ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இந்த ஏஷியன் பெயிண்டில் ரெண்டுமே இல்லை. சரி கடைசிக்கு வேற எவனாவது பார்ப்போம், அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் அப்படின்றத போட்டு பார்ப்போம். ஏன்னா ஏஷியன் பெயிண்ட் வேலைக்கு ஆக மாட்டான். சரி அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் போடும்பொழுது இங்கே பாருங்க, இது கிராஸ் ஓவர் அப்படின்றதாவது, அதாவது இந்த 50 டேஸ் மூவிங் ஆவரேஜை விட்டுட்டு இவன் கிராஸ் ஓவர் ஆகிறான். ஸோ கண்டிஷன் நம்பர் 1 அப்படின்றது சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஆனால் கண்டிஷன் நம்பர் 2, அவன்கிட்ட ஸ்ட்ரென்த் இருக்கா, தொடர்ந்து மேலே ஏறுவானா அப்படின்னு ஒரு கணிப்பு பார்க்கறக்கு இவன் கரெக்டாக 57 தான் இருக்கான் ஆர்எஸ்ஐ, இன்னும் 60 வரல. ஸோ அப்போ இவனு ரிஜெக்டட் தான். அடுத்தது பஜாஜ் ஃபினான்ஸ் ஷேர், அதுவும் நிறைய பேர் பார்த்துருப்பாங்க, பரிச்சயமானது. சரி அவனை போட்டு பார்க்கலான்னு பார்த்தா அதுலேயும் வந்து கரெக்டாக 2 கண்டிஷனுமே மீட் ஆகலை. அவன் கரெக்டாக கீழேருந்து சோர்வடைஞ்சு இப்போ கொஞ்சம் புல்லிஷ்னஸ் காமிச்சு மேலே வர மாதிரி காட்டுறான், இருந்தாலும் அவன்கிட்ட ஸ்ட்ரென்த் இல்லை. அடுத்தது பிரிட்டானியா ஷேர், இது எல்லாத்துக்கும் தெரியும், பிரிட்டானியா பிஸ்கட் ஷேர். அதை போய் பார்த்தோம்னா அவனு வந்து 2 கண்டிஷனுமே மீட் பண்ணல. ஒரு பெரிய தலைவலி. இத்தனை வரைக்கும் இத்தனை ஷேர் பார்த்துட்டா இன்னும் ஒருத்தவங்க கூட 2மே மேட்ச் ஆகலையே அப்படின்னா அப்படித்தான் இருக்கும் ஷேர் மார்க்கெட். சும்மா வருவாளா சுமாரி தேடித்தான் பார்க்கணும். அடுத்த ஷேர் வந்து ஒரு உதாரணத்துக்கு நம்ம அடுத்து என்ன பார்க்கலாம், இந்த எய்ச்சர் மோட்டார் அப்படின்ற ஷேர் பார்க்கலாம். ஆஹா கிடைச்சிடுச்சு அப்படின்ற மாதிரி இந்த எய்ச்சர் மோட்டார் அப்படின்றது பொழுது 50 நாட்களுடைய ஏவரேஜ் எடுத்து பார்க்கும்போது அவன் என்ன சொல்றான்னா, இந்த ஷேர் மேபி மேல் நோக்கி போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா சொல்றான். அதே மாதிரி ஆர்எஸ்ஐ அப்படின்னு பார்க்கும்பொழுது அவன் 60க்கு மேலே வந்து தான் க்ளோஸ் ஆயிருக்கான். அப்போ இந்த ஷேரில் மேபி மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ புதுசாக வந்தவங்க என்ன பண்ணுறாங்க, நல்ல ஸ்டாக்குகளை மட்டுமே தேர்ந்தெடுக்கிறாங்க. நல்ல ஸ்டாக்குகள்லையும் மேல் நோக்கி போகக்கூடிய 50 பேர்த்திட்ட கேட்குறாங்க. 50 பேர்த்த வரிசையை நிற்க வச்சு மேலே போகுமான்னு கேட்டால் ஆமாம் மேலே போகுன்ற மாதிரி மொமெண்டமில் இருக்கக்கூடிய பங்கு எடுக்கிறாங்க. அந்த மொமெண்டமில் ஸ்ட்ரென்த் இருக்கா, சில பேர் சத்தமே இல்லாமல்
போகும் மேடம், மேலே வரும் மேடம் அப்படின்னு சத்தமே இல்லாமல் சொல்கிறது இல்லை. ஸ்ட்ரென்த்தா எஸ் இட் வில் கம் அப்படின்ற மாதிரி ஆர்எஸ்ஐலையும் ஸ்ட்ரென்த்து அப்படின்ற மாதிரி காட்டுறான். அப்போ நம்ம இப்போ அனலைஸ் பண்ணி பார்த்த ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 15 ஸ்டாக்குகளில் இப்போதைக்கு ஒரு செலெக்ஷன் நம்ம பார்த்து இது ஓகே அப்படின்னு நம்ம மனசுக்கு தோன்றது எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த எய்ச்சர் மோட்டர் தான். என்னதான் உருண்டு பிறண்டாலும் நம்மளுக்கு ஒட்டுறதா ஒட்டு அப்படின்ற மாதிரி இத்தனையும் மொமெண்டம் பார்த்து ஸ்ட்ரென்த் பார்த்து எடுத்து ஷேர் மார்க்கெட்டில் அப்போ எல்லாம் கோடி கோடியாக சம்பாரிச்சுட்டு போயிடுவாங்க. இவங்க ஓகே இந்த ரெண்டுலையும் ஓகே எல்லாம் எடுத்த மேலே வந்துருன்னா அப்படியா? அப்படி கிடையாது. திடீர்னு இப்படி மேலே போயிட்டு இருக்கிறோம், திடீர்னு ஏதாவது ஒரு சேல்ஸில் பிரச்சனையாகுது அல்லது வேறு ஏதாவது ஒரு பிரச்சனையாகுதுன்னா அப்படியே ஒரே பாரில் கீழே வைப்பான். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அப்போ தான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் யூஸ் பண்ணி ஸ்டாப் லாஸ் 200 days மூவிங் ஆவரேஜ் கீழே போகிற மாதிரி இருந்தால் வெளியே வந்துடணும். அப்படி இல்லையா ஒரு இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் ஸ்விங்கிலோ ஒரு உதாரணத்துக்கு இவன் கீழேருந்து எங்கே எகிர ஆரம்பிச்சான், 3700 ரூபாயிலிருந்து எகிர ஆரம்பிச்சான். அப்போ 4000 ரூபாயிலிருந்து கீழே வரும்பொழுது ஒரு ஷேருக்கு 300 ரூபா ஸ்டாப் லாஸ் அப்படின்ற மாதிரி போட்டு வெளியே வந்துடணும். அதனால் ஷேர் மார்க்கெட்டுக்கு புதுசாக வர நண்பர்களே, சம்பாதிக்கிறதுக்கு பல வழிகள் இருக்குது. பட் இருந்தாலும் இப்படி நிறைய உழைச்சி ஓடா தேஞ்சு பல ஸ்டாக்குகளை மத்தியில் ஒரே ஒரு ஸ்டாக் அந்த மாதிரி சூஸ் பண்ணணும். அந்த சூஸ் பண்ண ஸ்டாக்கும் சரி நல்லா போவான் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு போயிட்டு இருக்கீங்கள, திடீர்னு ஏதாவது ஒரு பேட் நியூஸ் வந்து கீழே இறங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது எப்படிங்க அப்படி நஷ்டமாகும் அப்படின்னீங்கன்னா இப்படி நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஒரு உதாரணத்துக்கு 50 days மூவிங் ஆவரேஜ் இப்போ இது உங்கள் கண்ணுக்கு தெரியுது, பட் நான் இப்படி நகர்த்தி வச்சுட்டேன்னா உங்கள் கண்ணுக்கு தெரியாது. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் ஒரு என்ன பண்ணியிருக்கான் 2023 11வது மாதத்தில் 4 மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கான். கரெக்டாக என்ன பண்ணியிருக்கான் இந்த 50 days மூவிங் ஆவரேஜை தாண்டி 3500 வந்திருக்கான். அப்போ அந்த ஆர்எஸ்ஐலையும் 60க்கு மேலே வந்திருக்கு. அப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல லாபம் அப்படின்றது கொடுத்துருக்கான். ஸோ ஓகே இது பாஸ் ஆயிடுச்சு, அடுத்தது வேற எங்காவது இருக்கான்னு பார்ப்போம். ஆனால் இப்படியே பெயின் பார்த்துக்கிட்டே இருக்கணும், எனக்கு பொறுமை இல்லை. சரி இந்த இடத்துல ஒரு இடம் பெயின் பார்க்கலாம். அதாவது இந்த இடத்துல ஃபர்ஸ்டே ஆர்எஸ்ஐ அப்படின்றது 60க்கு மேலே வந்துட்டான், ஆனால் இங்கே கண்டிஷன் நிறைவேறல. ஸோ இங்கே தான் கண்டிஷன் நிறைவேறி இருக்கு. அப்போ 2 கண்டிஷனுமே ஓகே ஆயிடுச்சு. அப்போ என்ன ஆகுது 3200 இது வந்து பையிங் அப்படின்றது கொடுத்துருக்கு. அப்படியே மேலே போய் என்ன பண்ணியிருக்கான் லாபம் கொடுத்துருக்கான், 3500 வரைக்கும் லாபம் கொடுத்துருக்கான். இந்த மாதிரி நீங்கள் எந்த ஸ்டாக் வேணாலும் போட்டு போகலாம். பழைய ஆளுக்கு நிறைய பேர் இருப்பாங்க எக்ஸ்பீரியன்ஸ்டு, அவங்க எந்த ஷேரை வேணாலும் மனசில் நினச்சிக்கிட்டு விப்ரோவை நினச்சி பார்ப்போமா, இருக்கிறதுலே கும்பா குட்டி விப்ரோ தான். இவங்க கூட பாருங்க சமீபத்தில் எப்போ ஒரு தடவை லாபம் அப்படின்றது மிராக்கிள் 403 ரூபாய்க்கு மேலே பையிங் வந்திருக்கான். அப்போ ஆர்எஸ்ஐயும் பையிங் இருந்திருக்கு. தொடர்ந்து மேலே ஏறி 500 ரூபா ஒரு ஷேருக்கு 100 ரூபா சம்பாரிச்சு கொடுத்துருக்கான். விப்ரோ ஷேர் தெரியாத ஆளுகளே இல்லை. அதே மாதிரி இங்கே எப்போ ஒரு தடவை கிராஸ் ஓவர் ஆயிருக்கான் 393 அப்பவும் ஆர்எஸ்ஐ மேலே வந்திருக்கு. ஸோ அப்பவும் சம்பாரிச்சு கொடுத்துருக்கான். நீங்கள் மனசில் பிசிஜின்னு ஒரு கம்பெனி ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி செபியே வந்து இந்த கம்பெனியை பற்றி விசாரிச்சுக்கிட்டு இருக்கு. அப்படி பாருங்க, இது பிகினர்ஸ்க்கு என்ன சொல்கிறேன்னா ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். நம்மளை ஏமாற்றக்கூடிய ஒரு ஷேரை கூட நம்ம எடுத்து போட்டு பார்க்கும் பொழுது அவன் இந்த இடத்துல ஏதோ ஒரு பையிங் அப்படின்ற டெக்னிக்கலி காமிச்சிருக்கான் 20 ரூபா ரேஞ்சில். அதுக்கப்புறம் வந்து 21 ரூபா ரேஞ்சிலாம் விளையாண்டுட்டு அப்புறம் மறுபடியும் 14 ரூபாயில் போட்ட பணத்தில் 20% காலி அப்படின்ற மாதிரி கீழே வந்து வந்திருக்கான். இந்த மாதிரி ஷேர்களை பார்க்கறதே பாவம். அதனால உருப்படியான ஷேர்கள் மட்டும் பார்ப்போம். ஒரு உதாரணத்துக்கு எஸ்பிஐ பார்ப்போமா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அந்த ஷேரை கடைசியை பார்ப்போம். எத்தனை ஷேர் தான் அப்புறம் ரெகுலராக பார்க்கறது. ஸோ இதை பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்கல. இவனுமே என்ன பண்ணியிருக்கான், சில நாட்களுக்கு முன்னாடி கும்பா ரிசல்ட் கொடுத்தான். இவன்லாம் இப்போ அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினச்சிருந்தாங்க. அப்போ இவன் என்ன பண்ணியிருக்கான்னா 50 days மூவிங் ஆவரேஜ்க்கு மேலே வந்துட்டான். ஆனாலும் ஆர்எஸ்ஐ அவனை வாங்க சொல்ல. ஸோ ஆர்எஸ்ஐ அவனை வாங்க சொன்ன இடம் அப்படின்றது பார்க்கும்பொழுது ஆல்மோஸ்ட் 671க்கு தான் கன்ஃபார்ம் ஆகுது. அப்போ 671க்கு மேலே இப்போ 746 அதுவும் லாபம் தான். இதுக்கு முன்னாடி கூட சமீபத்தில் மறுபடியும் எப்போ ஒரு தடவை 597க்கு லாபம் பண்ணி அங்கிருந்து 661 வரைக்கும் போயிருக்கான். அப்புறம் ஒரு சிறிய வெட்டுக்கிளி ரகம், ஒரு சிறிய பட்டாசு ஆல்மோஸ்ட் 595 ரூபாய்க்கு வாங்க வச்சு அதே ரேட்டை விட்டே வெளியே வந்துட்டான். அது மாதிரி நீங்கள் நிறைய ஷேர் அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். வேறு ஏதாவது ஒரே ஒரு ஷேர் மனசில் நினைங்களேன், டக்குன்னு ஒரு இடத்துல நிறுத்தி டாடா கன்சியூமர்னு ஒரு ஷேர் வருது நம்ம எடுத்த சீட்டுக்கு. சரி, டாடா கன்சியூமர் அப்படின்னு பார்க்கும்பொழுது இவன் எப்போ கிராஸ் ஓவர் ஆயிருக்கானே, இவன்லாம் ஆல்ரெடி மேலே தான் இருக்கான். இவன் எங்கே கிராஸ் ஓவர் ஆயிருக்கான். ஸோ கிராஸ் ஓவர் அப்படின்றது எங்கே அப்படின்னு நானும் பார்த்துக்கிட்டே வரேன். இதுக்கு முன்னாடி கிராஸ் ஓவரே காணும். அதாவது கீழேருந்து இங்கே ஒரு இடம் கீழிருந்து மேலே ஏறி இருக்கா இங்கே பார்த்தீங்களா. அப்போ இதை மறைச்சு வச்சுக்குவோம். அப்போ இதை மறைச்சு வச்சுக்கிட்டு இவன் 50 days மூவிங் ஆவரேஜ் கீழே இருந்திருக்கான். அப்போ இந்த இடத்துல 50 days மூவிங் ஆவரேஜை தாண்டிட்டான். அப்போ வந்து இந்த ஆர்எஸ்ஐயும் பாருங்க வாங்க சொல்லிட்டான். ஏன்னா இவன் 60க்கு மேலே வந்துட்டான். ஸோ அப்போ இந்த இடத்துல இந்த டாடா கன்சியூமர் அப்படின்றது ஒரு பையிங்காக காமிச்சிருக்கான். 862 ரூபாய்க்கு காமிச்ச பையிங்கு அடடே அவன் பாருங்க, அவன் இன்னும் ஆல்மோஸ்ட் 1100 வரைக்கும் வந்திருக்கான்.
இங்கே தான் ஒரு பிரச்சனை. ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிற எல்லாத்துக்குமே பெரும்பாலும் இது போன்ற விஷயங்கள் தெரிஞ்சாலும் அங்கே ஃபோக்கஸ் அப்படின்றது இருக்காது. அதாவது காலேஜில் ஒழுக்கமாக படிடா, அப்போ தான்டா நல்ல பிளேஸ்மெண்ட் கிடைக்குன்னா, அப்போ என்ன ஒரு கிளாஸில் இருக்கிற 50 பேரும் படிக்கிறானா, அதில் ஏதோ ஒரு 5 பேர் தான் படிப்பான், அதில் எவனோ ஒருத்தன் தான் டாப்பராக வருவான். ஆனால் அந்த இன்ஜினியரிங் கான்செப்ட் எல்லாத்துக்குமே தான் தெரியும். அது மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் இது போன்ற விஷயங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சாலும் ஒரு கட்டத்தில் ஃபோக்கஸ் போயிடும். ஒரு இடம் வாங்குவோம், அப்புறம் அது மேலே போகிறக்கு பொதுவாக கீழே போகும், அப்போ ஸ்டாப் லாஸ் போட மாட்டோம், அப்புறம் திடீர்னு ஒரு 4-5 நாள் ஷேர் மார்க்கெட்டை பார்க்காம விட்டுருவோம், வேற ஏதாவது வேலை போயிடும். ஸோ ஃபோக்கஸ் அப்படின்றது இல்லாமல் போயிடும். ஸோ புதுசாக வரக்கூடியவங்க பிகினர்ஸ்க்கு ஃபோக்கஸில் இருந்து இந்த மாதிரி ஏதாவது ஸ்ட்ராட்டஜி கற்றுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு இது போன்ற ஸ்ட்ராட்டஜிகளை சூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா ஓரளவுக்கு பெட்டராக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். சொல்லுவான் ஒருத்தன், தம்பி தண்ணி போடாதீங்கப்பா உடம்பு கெட்டு போயிடுன்னு. கடைசியில் பார்த்தா அவனே ஒரு 10:30 மணி பார்ட்டியாக இருப்பான். 10:30 மணிக்கு போய் அதை யூஸ் பண்ணுற ஆளாக தான் இருப்பான். அது மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. சில பேர்லாம் ஏமாற்றுவானுங்க, டெய்லி சம்பாதிச்சிடலாங்க, பெரிய அளவில் சம்பாதிச்சிடலாங்க அப்படிம்பாங்க. அது கேரண்டி கிடையாது, அது ப்ராபபிலிட்டி. அதை சொல்ல மாட்டாங்க, வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, சம்பாதிச்சிடலாம் அப்படிம்பானு. ஸோ செபி கிளியராக என்ன சொல்லுது, ஆனால் ஒரு 100 பேர் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு, இந்த ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்குலாம் போனீங்கன்னா அதனுடைய டிசைனே ஒரு 11 பேர் தான் ஜெயிக்கிற மாதிரி இருக்கும். மீதி இருக்கிற 89% போய் அவனுக்கு உங்கள் பணத்தை கொடுத்துட்டு வர மாதிரி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி கிளியராக சொல்லுது. ஸோ ஷேர் மார்க்கெட்டுக்கு புதுசாக வர்றவங்க அல்லது ஏற்கனவே இருக்கிறவங்க ஃபோக்கஸ் எல்லாம் போயிருக்கும். இப்போ ஷேர் மார்க்கெட்டில் 2-3 வருஷமாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும், ஆனால் ஃபோக்கஸ் அப்படின்றது இருக்காது, வேறு ஏதாவது வேலைகள் செஞ்சுட்டு இருப்பாங்க. ஸோ திரும்பி ஃபோக்கஸ்க்கு வர்றவங்களா இருந்தாலும் சரி, அல்லது புதுசாக ஷேர் மார்க்கெட்டுக்கு வர்றவங்களா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஒரு சில ஸ்ட்ராட்டஜியில் வச்சுட்டு சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானாகவோ அல்லது வேறு ஏதாவது ஒரு சின்ன அட்டெம்ப்ட், ஒரு உதாரணத்துக்கு டாடா கன்சூமர் இந்த இடத்துல ஒரு பையிங் அப்படின்றது கொடுத்துட்டானா, சரி ஒரு 2000 ரூபாய்க்கு மட்டும் வாங்கி வச்சு பார்ப்போம் அப்படின்ற மாதிரியான வழிமுறைகளில் போனாங்கன்னா கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் வெற்றி தான். இன்றைய தகவலில் உங்களுக்கு உதவியாக இருந்துன்னு எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.